உங்கள் ஸ்டாஃப் யாரோடைய கைரேகையும் மேட்ச் ஆகல சார். ஸோ வெளியிலேருந்து யாரோ வந்து தான் லிஃப்ட் ஒயரை கட் பண்ணியிருக்கணும். சரிங்க சார், நான் அது யாருன்னு செக் பண்ணி பார்க்குறேன். எனிவேஸ், கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார். வரேன் சார். வரேன் சார். வாங்க சார். என்ன மாப்ள, வந்தவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. இப்போ நாம என்ன பண்றது? இது வெளியிருந்து வந்து யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தை செட் பண்ண யாரோ ஒரு ஆள் தான் இங்கே கூடவே இருக்காங்க. அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகணுமே. எனக்கு என்னமோ இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் அந்த ஆளே இருக்காங்கன்னு தோணுதுரா. ஏய் பிரியா, எப்படி இது? உன் கைரேகை ஸ்கேன் பண்ணும்போது மாட்டிக்காம இருந்த? அதுவா, அது இப்படிதான். இப்ப புரியுதா? நான் ஒட்டின இந்த பசை தான் காரணம். ஹே, எப்படி இது? இந்த பசைய விரல்ல தடவிட்டா இது ஸ்கின்னோட சேர்ந்து இது இன்னொரு ஸ்கின் மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். ஓ, ஒரிஜினல் ஸ்கின் இந்த லேயருக்கு கீழே தானே இருக்கும். ஸோ ஸ்கேனர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு மிஷன் தானே. ஏன் மூளை கூடாது போட்டி போட முடியுமா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலைன்னு காட்டிடுச்சு. சிம்பிள். பெரிய ஆளுடி நீ. எப்படியோ பிரில்லியண்டா இதுல இருந்து தப்பிச்சிட்ட. நான் ரேவதியை விட பிரில்லியன்ட் தான். இத சாருக்கு எப்படியோ நான் புரிய வைப்பேன். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் ரேவதிக்கும் சாருக்கும் நடுவுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரேவதி யாரையாவது கட்டிக்கிட்டு கிளம்பி போகணும். ஏன் லைஃப்ல குறுக்க வரவே கூடாது. ஏன்னா கார்த்திக் சார் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ என் மனைவி. அவ மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முதல்ல இந்த உண்மையை போய் அவகிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். டேய், நீ என்ன ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணுவ. உன்னோட அவளுக்கு நடந்த கல்யாணத்தை நான் ஒரு கெட்ட கனவா நினைக்கிறேன். அதே எதுக்கு நான் போய் என் பொண்ணுகிட்ட சொல்லணும்? அவளை பெத்தவன் நான். எனக்கு எல்லா உரிமையும் அவ மேல இருக்கு. அவ வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன். அது அவ உங்க பொண்ணா மட்டும் இருக்கும்போது, எப்போ அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அப்பவே அவ எனக்கானவள் ஆயிட்டா. என்ன மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்படியா? உன்னை மீறி எதுவும் செய்ய முடியாதா? ஆமா, ரேவதி விஷயத்துல உங்களால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட இருந்து உங்களால அவளை பிரிக்கவே முடியாது. என்னம்மா எம்டி கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்ல? அதுக்கு அவரை வாங்கன்னு அழைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன, எனக்கு நிச்சயதார்த்தமா? என்னம்மா திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? ஜோசியர் நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொன்னாரு. ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் நின்னு போச்சு. இதையாவது நல்லபடியா நடத்தலாம் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கேன். ஆனா இது பாரு, கல்யாணம் உன் விருப்பப்படி 3 மாசம் கழிச்சுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாளைக்கு நீ லீவ் போட்டுரு. உன் எம்டி கிட்டயே சொல்லிருக்கேன், அவரும் வந்துருவாரு. சரி ரேவதி, நீ வேலையை பாரு. கலா, நம்ம கிளம்பலாம் வா. போலாத்த. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். என்ன மேடம் பாக்குறீங்க? என்கேஜ்மெண்ட் ரிங் வேணும். உள்ள போங்க மேடம், போய் பாருங்க. வாக்கலா. வளையல் செக்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். என்கேஜ்மெண்ட் ரிங் வேணும். நல்ல டிசைனா காட்டுங்க. ஓகே மேடம். இது பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இத பாருங்க. இது எப்படி இருக்கு அத்தை? வேண்டாமா? பரவாயில்ல. இது ம். இது நல்லா இருக்குல்ல? ஆ, அழகா இருக்குல்ல? இது சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ணாவுக்கு இது எப்படி இருக்கு? இல்ல வேண்டாம், ஒரு ரொம்ப மாதிரி பெருசா இருக்கு. பழைய டிசைனா இருக்குல்ல? சரி, ஓகே. இது இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எங்களுக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இதே பில் பண்ணிடுங்க. ஆ, கலா, இந்த மோதிரத்தை நாளைக்கு 2 பேரும் மாத்திக்கணும். அத பார்த்து அந்த கார்த்தி பைய வெந்து சாகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் திரும்ப என்னை ஏமாத்துவான். கம்பெனிக்கு வேற எம்டியை நடிக்க வச்சு என்ன முட்டாளாக்குறான். ஏற்கனவே அவன்கிட்ட அவமானப்பட்டதையே இன்னும் என்னால தாங்கிக்கவே முடியல. திரும்பவும் அதே ஏமாத்துற வேலையை செஞ்சிருக்கான். இந்த தடவை நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை பழி வாங்கியே தீர்வேன். அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவனை பார்த்து சேலஞ்ச் பண்ணாம வந்திருக்கலாம். அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அவன் ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டான்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி ஆளுங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா சும்மாவா இருப்பாங்க? நிச்சயம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஃபங்க்ஷனை நிறுத்த தானே பாப்பாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது கலா. அவன் வரட்டும், என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். என்ன மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. வா போலாம். அண்ணே, சொல்லு பரமசிவம், என்ன விஷயமா கால் பண்ணிருக்க? நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்க வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எங்க வரணும் எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா வீடியோஸ்லாம் கொடுத்துருவோம். சரி, எவ்வளவு வீடியோஸ் தரும்? 5 GB ஃபுல்லா வீடியோஸ் தானே. நீங்க எந்த ஒர்க்கும் பண்ணாம நேரா நெட்ல அப்லோட் பண்ணிடலாம். குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்குண்ணே. அப்படியா? சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ணு. ஒரு 6 மணிக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற இடத்துக்கு நீ சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி 6 மணிக்கு வந்துடுறேண்ணே. சரி, ஓகே.